Hi, this is JK Academy. So today 9th unit web scripting அதில் JavaScriptோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா டெக்ஸ்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிளைண்ட் சைடும் யூஸ் பண்ணுவாங்க, சர்வர் சைடும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெப்பேஜை வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி அந்த டிசைன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது கிளைண்ட் சைடும் எக்ஸிக்யூட் ஆகும், சர்வர் சைடும் வந்து இது ரன் ஆகும். சரி, ஸோ போத் சைடும் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜென்ரலாக ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இங்கே என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒய் ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா ஹாவ் சிமிலர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் இது வந்து ஜாவாஸ்கிரிப்டும் ஜாவாவும் சிமிலர் நேமாக இருக்குது அப்படின்னா, அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ ஸ்ட்ரிப்டு டவுன் வெர்ஷன் ஆஃப் ஜாவா அப்படின்றதுனாலயா, இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் இஸ் யூஸ்லி பேஸ்ட் ஆன் ஜாவாஸ் அப்படின்றதுனால, தே போத் ஆரிஜினேட்டட் ஆன் த இஸ்லாண்ட் ஆஃப் ஜாவா. ஸோ ரெண்டுமே வந்து ஜாவாலேருந்து உருவானதுனால ஜாவான்னு சொல்கிறோமா, ஜாவாஸ்கிரிப்ட் சொல்கிறோமா கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும். ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் இஸ் லூஸ்லி பேஸ்டு ஆன் ஜாவா. ஸோ ஜாவாவோட அந்த ஜாவாஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஜாவாஸோட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஜாவாஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஜாவாஸ்கிரிப்டும் ஜாவா அப்படின்றது வந்து சிமிலர் நேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், when a user views a page containing a JavaScript program, which machine actually execute the script அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு பேஜில் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஸோ அது வந்து அவங்க ரன் பண்ணி பார்க்கணும், அந்த ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எதில் அது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த யூசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலே இருக்கும். ஸோ யூசர் வந்து மிஷின் ரன்னிங் எ வெப் ப்ரௌசர். யூசர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த மிஷினில் ரன் பண்ணாங்க வெப் ப்ரௌசர் அப்படின்றதுல தான் வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. Third question, dash JavaScript is also called client-side JavaScript அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கிளைண்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஆன்சர் வந்து நேவிகேட்டர் ஜாவாஸ்கிரிப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளைண்ட் சைடு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நேவிகேட்டர் ஜாவாஸ்கிரிப்ட் தான் என்ன சொல்கிறோம்னா கிளைண்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், dash JavaScript is also called server side JavaScript. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து போத் கிளைண்ட் சைடு சர்வர் சைடு வந்து ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே இந்த ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. கிளைண்ட் சைடு ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது எது, சர்வர் சைடு ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது எது அப்படி. ஸோ இங்கே சர்வர் சைடு ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது வந்து லைவ் வயர் அந்த ஜாவாஸ்கிரிப்டை தான் வந்து சர்வர் சைடு ஜாவாஸ்கிரிப்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், லைவ் வயர். So next question, what are the variables used for in JavaScript programs? JavaScript ப்ரோக்ராமில் என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் எது கரெக்டு அப்படின்னா ஸ்டோரிங் நம்பர்ஸ் டேட்ஸ் அதர் வேல்யூஸ், இது எல்லாமே நம்ம வேரியபிள்ஸாக ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். Next question, dash JavaScript statements embedded in an HTML page can respond to user events such as mouse clicks, form input and page navigation. அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எதில் எம்பேட் பண்ணுறோம் அப்படின்னா HTML அந்த பேஜில் தான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டை வந்து எம்பேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்
என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து யூசர் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் மவுஸ் கிளிக், ஃபார்ம் இன்புட் அண்ட் பேஜ் நேவிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நம்ம எல்லா இதையும் வந்து இதில் என்ன பண்ணலாம், எம்பேட் பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டை நம்ம என்ன சொல்லுவோம், கிளையன்ட் சைடு ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை, இல்லை சர்வர் சைடாக லோக்கலாக நேட்டிவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம யூசர் தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்து கிளையன்ட் சைடாக தான் வரும் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இங்கே ஆன்சர் வந்து கிளையன்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதான் ஆன்சர். 7th question, what should appear at the very end of your JavaScript அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் எண்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேக் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஸ்டார்டிங் அந்த டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்டில் லாங்குவேஜ் என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி, ஸோ இதோட எண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்லாஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஏ தான் இங்கே ஆன்சர். அந்த க்ளோசிங் டேக் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்கிரிப்டு, ஸோ அதுதான் வந்து எண்ட் ஆஃப் யோர் ஜாவாஸ்கிரிப்ட் அந்த டேக். 8th question, which of the following cannot be done with client side JavaScript? அதாவது client side JavaScriptல எது வந்து என்ன சொல்கிறது, cannot be done, எது வந்து பண்ண முடியாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜாவாஸ்கிரிப்ட் கிளையன்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இங்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேலிடேட்டிங் எ ஃபார்மா, இல்லை சென்டிங் எ ஃபார்ம்ஸ் கண்டென்ட்ஸ் பை இமெயிலா, இல்லை ஸ்டோரிங் த ஃபார்ம்ஸ் கண்டென்ட்ஸ் டு ஏ டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் ஆன் த சர்வரா. ஸோ இங்கே கொஸ்டின்ஸ்லேயே வந்து கிளையன்ட் சைட் ஜாவாஸ்கிரிப்டில் எது வந்து செய்ய முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிளையன்ட் சைடு ரிலேட்டடான விஷயம் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் சி த ஆன்சர். ஸோ ஸ்டோரிங் த ஃபார்ம்ஸ் கண்டென்ட், ஒரு கண்டென்ட்டு வந்து அதாவது ஒரு ஃபார்மில் ஒரு கண்டென்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னா அது வந்து அந்த டேட்டாபேஸ் ஃபைல் வந்து சர்வரில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்வரில் போய் அது ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த சர்வரில் ஸ்டோர் ஆகக்கூடியது அப்படின்றது வந்து கிளையன்ட் சைடில் வராது. ஸோ ஸ்டோரிங் த ஃபார்ம்ஸ் கண்டென்ட்ஸ் டு ஏ டேட்டாபேஸ் ஃபைல் ஆன் த சர்வர். ஸோ இது கிளையன்ட் சைடு இல்லையா, ஸோ இது சர்வர் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ராசஸிங் வந்து நடக்காது அப்படின்னு. கிளையன்ட் சைடுன்றது யூசர் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிளையன்ட் சைடில் வந்துடும். So 9th question, which of the following are capabilities of functions in JavaScript? ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட கேப்பபிலிட்டிஸ்ன்றது எதை நம்ம சொல்லுவோம் இங்கே அப்படின்னா ரிட்டன் அ வேல்யூவா, அக்செப்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் ரிட்டன் அ வேல்யூவா, இல்லை அக்செப்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்செப்ட் பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 10th question, which of the following is not a valid JavaScript variable name? எது வந்து JavaScript வேரியபிள் நேமில் வேலிடே கிடையாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 நேம்ஸ், அப்புறம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் எது வந்து இது இன்வேலிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த 2 நேம்ஸ் அப்படின்றது வந்து இன்வேலிட். ஏன்னா இங்கே நாட்டை வேலிடு தானே கேட்டிருக்காங்க. ஸோ வேலிடு இல்லாதது அந்த ஏன்ற ஆப்ஷன்ஸ் தான். 11th question, dash tag is an extension to HTML that can enclose any number of JavaScript statement. ஸோ எந்த டேக் வந்து ஹெச்டிஎம்எல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, ஏதாவது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக்காக க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டேக் எது அப்படின்னா ஸ்கிரிப்டுன்ற டேக் தான் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய டேக். ஸோ ஸ்கிரிப்டுன்ற டேக் தான் இங்கே ஆன்சர். ஹவு டஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டோர் டேட்ஸ் இன் அ டேட் ஆப்ஜெக்ட்? ஒரு டேட் ஆப்ஜெக்டில் டேட்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும்.
மில்லி செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து டேட்டுன்ற அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மில்லி செகண்ட், அப்புறம் மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வரணும். பட் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துட்டு மந்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மில்லி செகண்ட்ஸ், அப்புறம் ஜனவரி, அப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் ஜனவரின்றது மந்த்து, அப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் இயர் தான் எப்போவுமே லாஸ்ட்டாக வரும். ஸோ ஸ்டார்டிங் வந்து டேட் ஆப்ஜெக்டில் என்ன ஸ்டோர் ஆகுனா மில்லி செகண்ட்ஸ், மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் படி வந்து வரும். அதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ which of the following attribute can hold the JavaScript version? ஸோ JavaScript versionன்றது வந்து எந்த attributeல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ் என்ற attributeல தான் வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்டுன்ற டேக் இருக்குன்னா அதில் ஒரு attribute-ஆக லாங்குவேஜை யூஸ் பண்ணி JavaScript version அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே JavaScript version-ஐ ஹோல்ட் பண்ணக்கூடிய attribute எது அப்படின்னா லாங்குவேஜ். What is the correct JavaScript syntax to write hello world? ஒரு hello world அப்படின்றது வந்து print ஆகணும் அப்படின்னா JavaScriptல என்ன syntax வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, document.write டபுள் கோட்ஸில் hello world அப்படின்றது வந்து JavaScriptல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேக் சின்டாக்ஸ். ஸோ document.write அப்படின்றது தான் JavaScriptல வந்து பிரிண்டடிங் ஃபார்மில் வந்து வரும். டாக்குமெண்ட் எப்படி நம்ம இதிலலாம் வந்து printf, scanf அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். C++ல் வந்து cin, cout அப்படின்றது இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி JavaScript சின்டாக்ஸில் document.write அப்படின்றது hello world கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது பிரிண்ட் ஆகும். Which of the following can be used to indicate the language attribute? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்ன attribute வந்து லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க அந்த வேர்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே தான் இங்கே வரும். லாங்குவேஜ் attribute யூஸ் பண்ணக்கூடிய டேக் எது அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்டுன்ற டேக் யூஸ் பண்ணி அதில் attribute-ஆ லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாங்குவேஜை வந்து என்ன வேர்ஷன் அப்படின்றத வந்து இங்கே ஃபில் பண்ணுவாங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து JavaScript வேர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேக்கை வெளியே வந்து JavaScript ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்து ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இது வந்து நார்மலான ஸ்கிரிப்ட் டேக் லாங்குவேஜ் attribute வந்து யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் வந்து வெப் ஸ்கிரிப்டிங்கிற கான்செப்டில் JavaScript பற்றின மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.